வணக்கம். நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் இப்போ இதில் காட்டிக்கிட்டு இருக்கேன். கேன்வாஸ், அப்புறம் அந்த கெஸ்ஸோன்னு ஒரு மெட்டீரியல், அப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட், ப்ரஷ், அதை ஒட்டுறதுக்கான டேப். இந்த மெட்டீரியல்லாம் நமக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக தேவை. இந்த கேன்வாஸ் கிளாத்தை நமக்கு தேவையான சைஸுக்கு, இப்போ இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 2 அடி அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கான அந்த சைஸுக்கு அந்த கிளாத்தை, அந்த கேன்வாஸ் கிளாத்தை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே வரைய முடியாது. அதனால் ஒரு போர்டில் அதை டேப் வச்சு ஒட்டிக்கிட்டோம். அது ஒட்டிக்கிட்ட பிறகு நம்ம வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர்ஃபேஸ் நமக்கு ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி டேப் ஒட்டி அதை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா கெஸ்ஸோன்னு ஒரு பேஸ் மெட்டீரியல். இப்போ நம்ம வுட்டுக்கெலாம் ஒரு ப்ரைமர் அடிக்கிறோம்ல, அது மாதிரி இந்த கேன்வாஸ் மேலே அந்த கெஸ்ஸோன்ற மெட்டீரியலில் 2 கோட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங் ஒன் சைடும், ரெண்டாவது கோட்டிங் ஆப்போசிட் சைட்லேயும் கொடுத்து, நம்ம அந்த பேஸை நல்லா ஒரு ஈவன் சர்ஃபேஸாக கொண்டு வந்துட்டு, அப்புறம் நம்ம அந்த ட்ராயிங்கோட, அந்த பெயிண்டிங்கோட ட்ராயிங்கை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு அந்த பேஸ் கலர், இப்போ ட்ரெஸ்ஸு அதில் பேஸில் உள்ள கலர் மட்டும் ஒரு கோட்டிங் ஃபஸ்ட்டு நம்ம ஈவனாக பண்ணிக்கிட்டு வரணும். எப்படி லைட் பை லைட்டாக தான் ஒரு ஃபஸ்ட் கோட்டிங், செகண்ட் கோட்டிங், தேர்ட் கோட்டிங்னு இந்த பெயிண்டிங்கில் வரும். பார்த்தா ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸில் ஒரு எல்லோ கலரில், ஒரு க்ரீன் கலர், ஒரு ஆரஞ்சு கலர்னால் அந்த பேஸ்லாம் போட்டுக்கும் வித் அவுட்லைனோட. நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு அந்த பெயிண்டிங் வெளியே வரும். ஒரு 3 டைமென்ஷன் ஷேப்புக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்தோம், அப்புறம் அந்த ஃபேஸ், ஸ்கின் கலர்லாம் நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு, அப்புறம் இந்த வால்லாம் பார்த்திங்கன்னா, அந்த விண்டோ, அந்த வால்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு பேஸ், ஒரு கலர் ஒன்று கொடுத்துக்கணும். இது ஃபஸ்ட் லேயர் நாங்கள் சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் லேயரை கொடுத்து நம்ம கொஞ்சம் ஈவனாக அந்த பேக்ரவுண்டு ப்ளஸ் அந்த ட்ரெஸ்ஸஸ், நம்ம ஸ்கின், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு ஈவனாக ஒரு கலர் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருப்போம். இதை நம்ம ஒரு 3 ஸ்டேஜை தான் பண்ணணும். மொத்தம் ஒரு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பேஸு ஒன்று கெஸ்ஸோ கொடுத்துருவோம். அது 2 கோட்டிங் கொடுப்போம். அப்புறமா 1 பை 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் ஈவனாக ஒரு கலர் கொடுத்துட்டு, அப்புறமா அந்த கலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி 2வது ஒரு ஸ்டேஜ் வரக்குள்ளே ஒரு பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 70% முடிஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்தா ஜெனரலாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்கோட ரிசல்ட் எல்லாம் தெரியும். அதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அந்த இது பண்ணிட்ட பிறகு அந்த டேபிள் கிளாத்லாம் கொஞ்சம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஃபுட்டு, அந்த என்ன சொல்கிறதுக்கு பிளேட்டு, அந்த கிளாஸு, அது உள்ள பெயிண்டிங்லாம் சிம்பிளாக அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக பண்ணணும். நம்ம இது ஷார்ப்பாக பண்ணுறதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு செகண்ட் கோட்டிங், ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சு செகண்ட் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வரும். ஃபேஸு, அந்த ஹேரு, ஸ்கின்னு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் கிளாத்து, அப்புறம் அந்த டேபிள் மேலே வச்சுருக்க ஃபுட்டு, பிளேட், அப்புறம் கிளாஸ், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் அந்த டேபிளோட வுட்டு கால் பகுதியில் கீழெல்லாம் இருக்கிற அந்த டிசைன்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க கால் மேலே இருக்கிறதோட கொஞ்சம் அந்த டேபிளுக்கு இருக்கிற கால்லாம் கொஞ்சம் இப்போ பிரைட்டாக தெரியுது. பின்னாடி அந்த டேபிளோட ஷேடு பட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக ஆகிடும். இப்போ அது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஒரு ஸ்டேஜாக பண்ணிக்கிட்டே தான் நம்ம வரணும். அப்போ வரக்குள்ள இந்த பெயிண்டிங் ஒரு நல்ல இது கிடைக்கும். நம்ம இந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா ட்ராயிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ட்ராயிங் ரொம்ப அக்யூரேட்டாக போட்டுட்டு நம்ம ட்ராயிங் செக் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 கேரக்டர்ஸ் இருக்குது, ஜீசஸ் சேர்த்து. இந்த 13 கேரக்டரில் ஒரு கேரக்டரோட ஃபேஸ் நமக்கு இதானாலும் டோட்டல் பெயிண்டிங் அஃபெக்ட் ஆகிடும். அதனால் நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங்கை கரெக்டாக இருக்கான்னு தரவாக செக் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் பெயிண்டிங்கில் எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது உங்களுக்கு வெளியே தெரியாது. ட்ராயிங்கில் என்ன தப்பு பண்ணிட்டீங்களோ, இந்த ப்ரொப்போர்ஷன்லாம் கம்மியாயிடுச்சோ, இல்லை
சரியாக வரலன்னா அது வந்து கரெக்டாக வெளியே தெரிஞ்சிடும். அதனால் ட்ராயிங் பண்ணிவிட்டு டைம் எடுத்து அதில் எதனா கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் we can start the painting. அதனால் இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வர்றதால உங்களுக்கு வந்து இப்போ ஒரே மாதிரி பெயிண்டிங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கான இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணி பேக்ரவுண்டு அந்த அந்த டேபிள் கிளாத்தில் வந்து டார்க் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடிங் கிடைக்கும், லைட் டார்க், அதையும் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் கிளாஸ்லாம் வந்து கொஞ்சம் அது ஷேடிங்லாம் கொடுத்து கொஞ்சம் கிளாஸ் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் அதில் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ வந்து இப்போ பேக்ரவுண்டு வந்து ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் அப்படி கொடுத்துருக்கு. அந்த டோருக்கு அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் தெரியுது, அந்த பெயிண்டிங்லாம் கொடுத்துருக்கு. அப்புறம் விண்டோஸ்லாம் வந்து அந்த கலர் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50% ஆஃப் ட்ராயிங் வந்து நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதில் அதுக்கப்புறமா அவங்களுடைய லைட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டிங் பார்த்து ஒரு லைட்டிங் பட்டுதுன்னா எங்கே இருக்கோ லைட்டு, மீடியம், டார்க்கு, அந்த மாதிரி நாங்கள் பெயிண்டிங்கை வந்து பார்த்து பண்ணோம். அப்புறம் அந்த ப்ரொப்போர்ஷன் பார்ப்போம். அந்த இப்போ அந்த உட்காந்துருக்க இடத்துலேருந்து அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா அந்த 1 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்து அது கரெக்டாக இருக்கா, இப்படி இருந்தால் அந்த பில்டிங் எப்படி இருக்கோ, அந்த விண்டோஸ் எப்படி இருக்கோ, டோர் எப்படி இருக்கோ, அந்த டேபிள் எப்படி இருக்கும் நமக்கு, அது வந்து 1 பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த பர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும் ட்ராயிங்கில். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 60% பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய முகத்தில் உள்ள கலர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 3 டைமென்ஷன் 3D எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி பார்த்து ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிடுவோம். கிளாத் பார்த்திங்களா, கிளாத்தில் வந்து ஒரு லைட்டிங், ஒயிட் ஷேடு, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் போட நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்ததும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காக பேக் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த பேக்கிங்லேருந்து பிரிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுற கடையில் கொடுத்து இதை வந்து ஒரு போர்டில் ஒட்டி அதை ஃப்ரேம் பண்ணுவாங்க, கிளாஸ் போட்டுக்குவாங்க. இப்போ கிளாஸ் போட்டு இந்த ஃப்ரேமை இந்த கிளாத்தை வந்து கேன்வாஸ் கிளாத்தை ஒரு போர்டில் ஒட்டி அதை வந்து ஃப்ரேம் பண்ணி வித் கிளாஸோடு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து ஸ்லோவாக நமக்கு இப்போ 1 by 1 காட்டுறாங்க. இப்போ அந்த 1 by 1 இது கிளாஸோடு இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியும். மற்றபடி நேராக பார்க்கக்குள்ள நமக்கு இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃபைனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைட்னஸோட ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம். என்னுடைய பேர் காமராஜ். நான் தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு பெயிண்டிங் வாங்கினவங்களும் சொன்னாங்க. எனக்கும் அது புரிஞ்சுது, ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு இதை வரைஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியானது. நான் ரொம்ப நாளாக இதை வரையணும்னு நினச்சேன். பட் எனக்கு ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்தாரு. அதனால் அதை நான் வரைஞ்சி உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் பாருங்கள். இதை பெயிண்டிங் கற்றுக்கிறவங்களும் கற்றுக்குங்க, உங்கள் நண்பர்கள்லாம் காட்டுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த ஃபோட்டோவோட ஃபைனல் ஃபோட்டோகிராஃபிக் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வரும். இப்போ ஒரு கேரக்டராக நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க. இந்த ஃபுல் கேரக்டரும் வந்து ஜீசஸோடு இருப்பாங்க. இது லாஸ்ட் சஃபர்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங். ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. என் நண்பருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க ஃபேமிலிலேயும் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதை வரைஞ்சதில். இந்த பெயிண்டிங் வந்து அக்ரிலிக் ஆன் கேன்வாஸில் வரைஞ்சி இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இந்த பெயிண்ட் வந்து அக்ரிலிக் ஆன் கேன்வாஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை இப்போ இந்த ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு அந்த கேரக்டரை 1 by 1 காட்டிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், டோட்டலாக இதில் ஒரு 13 கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்க சீடரோட ஜீசஸ் வந்து சீடரோடு இருக்கார். ரொம்ப நல்ல அழகான பெயிண்டிங்.
இப்போ ஒரு கேரக்டராக நம்ம பார்த்துட்டோம். இப்போ டோட்டல் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான பெயிண்டிங் நம்ம சொன்னால ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ். கவின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.